சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் இருதயங்களை நம்ம திருப்புவோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய அந்த ஆழமும் அந்த வசனத்தினுடைய இருக்கிறதான தேவ அன்பையும் நாம் பார்த்தா ஆச்சரியமானது. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்னே உலகமே உண்டாகலை, மனிதர்கள் உண்டாகலை. உலகம் உண்டாகலை என்றால் மனிதர்கள் உண்டாகலை. மனிதர்கள் உண்டாகவில்லை என்றால் ஆண்டவர் வரலை. ஆண்டவர் வரலை என்றால் அவர் நம்மை தெரிந்து கொள்ளலை. அப்போ இதை எப்படி விளங்கிக் கொள்வது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். எப்படி உலகம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார்? சிலருக்கு ஒருவேளை வேதத்தை அறியாதவர்களுக்கும் இதை புரியாத மக்களுக்கும் பல கேள்விகள், கொஸ்டின் வரும். உலகமே உண்டாகலை, அப்படி எப்படி தெரிந்து கொண்டார் என்றால், ஸ்தோத்திரம், இந்த உலகத்தை ஆண்டவர் காண்கிற உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பு, சரியான வார்த்தை நான் நினைக்கிறேன், காண்கிற உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பு காணாத உலகத்தை தேவன் உண்டாக்கினார். விளங்குதா? நம்முடைய கண்களால் காண்கிற உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பு காணாத உலகத்தை அவர் உண்டாக்கினார். அதை எப்படி உண்டாக்கினார்? தம்முடைய திட்டத்தில் அவர் உண்டாக்கினார். தம்முடைய திட்டத்திலே அவர் உண்டாக்கினார். எப்படி ஒரு மனிதன் காண்கிற ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பு, உண்டாக்குவதற்கு முன்பு அதை ஒரு வரைபடமாக, புளூ பிரிண்டாக அதை எப்படி அவர் உண்டாக்குகிறாரோ, அதுபோல தேவன் இந்த காண்கிற உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய ஆதீனத்தில் உலகத்தை குறித்து எப்படி உண்டாக்கப் போகிறோம் என்பதை குறித்து அவர் திட்டமிடுகிறார். அந்த திட்டத்தில் ஆண்டவர் உலகத்தை படைக்கிறார். உலகம் எப்படி இருக்கணும், அது எங்கே ஸ்தாபிக்கப்படணும், எப்படி அது சுழலணும், அதற்கு பகல் வெளிச்சம், இரவு வெளிச்சம் போன்ற காரியங்கள், மனிதனுக்கு தேவையான எல்லா ஆகாரங்கள், காற்று போன்ற சகலவற்றையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார் தன்னுடைய மனதிலே, திட்டத்தில். அப்படி உண்டாக்கும் போது மனிதனை படைக்கிறார். தமது சாயலாக மனிதனை உண்டாக்குகிறார். அப்போ அந்த மனிதன் விழுந்து போகிறான், பிசாசனுடைய தந்திரத்தினாலே விழுந்து போகிறான். இதையெல்லாம் தன்னுடைய உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர் அதை காண்கிறார். அப்பொழுது இந்த விழுந்து போன மனிதனை மறுபடி அவனை விட்டு விடுகிறதற்கு தேவனுக்கு மனமில்லாமல் அவன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அந்த மனிதனை திரும்ப அவனை தூக்கி எடுப்பதற்கு, அவனை மறுபடியும் அந்த வீழ்ச்சியிலிருந்து அவனை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் கொண்டு வருகிற திட்டம்தான் குமாரன் என்கிற திட்டம். ஒரே தேவன், அந்த திட்டம்தான் குமாரன் என்கிற திட்டம். அந்த குமாரனை அவர் உலகத்திற்கு அனுப்பி பாவ மாம்ச மனிதனாக அவர் இந்த உலகத்தில் அவதரிக்கை செய்து, அவர் இந்த மனிதனுக்காக ஜீவனை கொடுத்து, ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து, அந்த இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம்? தெரிந்து கொள்கிறார். அப்போ உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அவர் நம்ம என்ன செய்தார்? கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துக்கு இல்லாமல் நமக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ மனுக்குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் எது என்றால் கிறிஸ்து. நமக்கு கிடைத்திருக்கிற சகல ஆசீர்வாதமும் எது? கிறிஸ்து. கிறிஸ்துக்கு வெளியே நமக்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துக்கு வெளியே நமக்கு எந்த நன்மையும் இல்லை. கிறிஸ்துக்கு வெளியே ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள், ஆனால் சகலமும் கிறிஸ்து மூலமாய் தான் நமக்கு உண்டாகிறது. சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் சகல விதமான மேன்மையான காரியங்கள் எல்லாம், நித்திய ஜீவன், பரலோகம் எல்லாமே கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்துக்கு மூலமாக தான் நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அதைத்தான் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சரி, தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அடுத்த கேள்வி நமக்கு வரணும்.
ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொள்வாரானால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் இந்த மனுக்குலத்தை தெரிந்து கொண்டார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஸ்தோத்திரம். வானத்திற்கு கீழே கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமை மாத்திரம் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். நீ வா, நான் உன்னை கானானுக்கு நான் உன்னை அனுப்புவேன். உன்னுடைய தேசத்தை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ வா, நான் உன்னை கானான் தேசத்திற்கு அனுப்புவேன். கானான் தேசத்தை நான் உனக்கு சொந்தமாய் தரும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் அதே போல யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த சந்ததி அழிந்து போகாதபடிக்கு, இந்த சந்ததிக்கு ஜீவரட்சனை உண்டு பண்ணும்படி, இந்த சந்ததி பஞ்சத்தினால அழிந்து போகாதபடி பஞ்ச காலம் வருவதற்கு முன்பதாகவே யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவனை எங்கே அனுப்புகிறார்? எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாவீதின் மூலமாகத்தான், அந்த யூதா கோத்திரத்தின் மூலமாக கிறிஸ்து வருவதற்கு அந்த தாவீதை சிங்காசனத்திற்கு ராஜாவாக அவனை தெரிந்து கொள்கிறார். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தான் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தின் பின்னணியிலே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை எபேசு நிறுவத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிக்கலாம் 12வது வசனம். 12வது வசனத்தில் அங்கே பவுல் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். வாசிக்கலாமா? முதல் அதிகாரத்தில் 12வது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இல்லையா? சொல்லுங்க. அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படியானா ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளே நம்ம எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம்? அவருடைய சுதந்திரமாகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த சுதந்திரமாகும்படி என்பதற்கு சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்லும் போது நமக்கு விளங்கும். கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? நான் அவருடைய சுதந்திரமாகும்படி தேவன் என்ன செய்திருக்கிறார்? என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுதந்திரம் என்று சொன்னால் என்ன? சுதந்திரம், இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. நான் ஒரு சில அர்த்தங்களை நான் சொல்றேன். சுதந்திரமாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்றால் அர்த்தம் என்ன என்றால், ஒரு பெரிய எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் தனக்கு சொத்துக்களை தனக்கு சுதந்திரமாக என்ன செய்கிறாராம்? அவர் வைத்திருக்கிறது போல, தனக்கு தெரிந்து கொள்கிறது போல ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்த ஜனங்களாக, சம்பத்தாக, பழையற்பாடுக்காக சம்பத்தினே வரும், சம்பத்தாக அவருடைய சுதந்திரமாக இல்லை சொத்துக்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவருடைய சொத்துக்களாய் நாம் இருக்கிறோம். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் சொல்றாங்க இல்லையா? அதே போல நாம் எல்லாரும் ஜீவனுள்ள சொத்துக்கள் அவருக்கு. அப்படி ஆண்டவர் அவருக்கு சொத்துக்களாக இருப்பதற்காக, அதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரமாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விளங்கலைன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தால் யோசுவாவின் நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தில் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்தான் இருக்கும். சுதந்திரம் கொடுத்தார். அப்போ அந்த சுதந்திரம் என்பது அவர்களுக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்ட காணியாட்சி, சொந்தமாய் கொடுக்கப்பட்ட நிலங்கள், வீடுகள். அப்போ ஆண்டவர் நம்மை அவருக்கு சுதந்திரமாக்கி கொண்டார். எப்படி சுதந்திரமாக்கி கொண்டார் என்றால், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை வாங்கினாராம். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். யாரிடத்திலிருந்து வாங்கினார்? நம்ம எல்லாரும் அவருக்கு தானே சொந்தம். ஏன்னா அவர் தானே நம்மை படைத்தார். வானமும் பூமி கர்த்தருடையது, பூமி அது நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. அவரால் உண்டாக்கப்பட்ட நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்போது அவர் எதற்கு நம்மை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்றால், அங்கதான் நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம்.
நீங்கள் கிரயமின்றி விற்கப்பட்டீர்கள், நீங்கள் விலை கிரயமின்றி விற்கப்பட்டீர்கள். யார் விற்றது? ஸ்தோத்திரம். அது யார் வாங்கினது? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பிசாசானவன் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் உமக்கு தருகிறேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எனக்கு இது சொந்தமாய் விற்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றான். நல்ல கவனிங்க, இது எனக்கு சொந்தமாய் விற்கப்பட்டிருக்கிறது. யார் விற்று போட்டது? ஆதாம். பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அவன் பாவம் செய்ததுனால அவன் தன்னையும் தனக்கு உண்டானவைகளையும் அவனுக்கு என்ன செய்தான்? இழந்து போனான். உங்களுக்கு சொல்றது விளங்குதா? அவன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் அறியாமலே வஞ்சிக்கப்படுகிறான். தன்னையும் தனக்கு உண்டானதையும் அவனுக்கு என்ன செய்தான்? விற்று போடுகிறான். அவன் தன்னை விற்று போட்டான். அவனுக்குள் இருந்ததான மனுக்குலம் அவனுக்கு விற்கப்பட்டது. அப்போ எல்லாமே பிசாசுக்கு என்ன செய்ததா? கிரயமின்றி விற்கப்பட்டது. எல்லாம் அவனுக்கு சொந்தமாயிடுச்சு, அவனுக்கு சொந்தமாயிட்டு. அதனால தான் பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்றான், இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ கவனிங்க. அப்போ இப்போ அவனிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்மை திரும்ப வாங்கணும், திரும்ப வாங்கணும். எப்படி வாங்கினார்? ஸ்தோத்திரம். 1 பேதுருல வாசிக்கிறோம், நாம் விலையேற பெற்ற பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தை நமக்காக அவர் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுக்கிறார். அந்த பாவத்தினுடைய கிரயம் எது? இரத்தம். பாவத்தினுடைய கிரயம் பொன்னும் வெள்ளியும் கொடுத்து நம்மை மீட்கல. ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட பொருட்களால் மீட்கல. அவர் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. தன் ஜீவனையே நமக்கு ஈடாக அவர் கொடுத்தார். கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு கொண்டார். வாசிக்கலாமா ஒரு சில வசனங்கள்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. நீ கவனிக்கணும், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரே, இல்லை வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. கடையில் போய் நான் அந்த வாட்சை என்ன பண்ணியிருக்கிறேன்? விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். இந்த வாட்ச் மேலே எனக்கு என்ன இருக்கு? சகல உரிமை, சகல உரிமை இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்க வேணாலும் கட்டலாம் இல்லையா? எங்க வேணாலும் வைக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதை நான் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன். அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம என்ன செய்தாராம்? கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்களே. ஸ்தோத்திரம். பேதுருவில் அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் ஸ்தோத்திரம் 18வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென், அல்லேலூயா. மீட்கப்பட்டு இருக்கிறீர்களே. இந்த 2 வார்த்தையை கவனிங்க. ஒன்று கிரயமாய் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், இன்னொன்று மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். விளங்குதா உங்களுக்கு? மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ன அர்த்தம்? யாரோ உங்களை அடிமையாக வைத்திருந்தார்கள், சிறை பிடித்து வைத்திருந்தார்கள். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தீர்கள், அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், சிறைப்பட்ட வாழ்க்கையில் இருந்தீர்கள். அந்த சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டுக்கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அவர் சிறை வாழ்க்கையிலிருந்து வெளியே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். விலைக்கரையம் கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய இராணுவ வீரரில் ஒருவர் எதிரி நாட்டில் சிக்கி கொண்டாருன்னா இப்போ கேட்பாங்க, அதற்கு ஈடாக என்ன தரணும்? அவன் டிமாண்ட் வைப்பான். ஒன்று இவ்வளோ டாலர் கொடுங்க, இவ்வளோ பணம் கொடுங்க, விடுதலை ஆக்குறோம். இல்லைன்னு சொன்னால் எங்கள் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் சிறையில் இருக்கிறார்கள், அவர்களை விடுவீங்க.
அப்போ அதற்கு ஈடாக எதையாவது கொடுத்து தான் அவர் மீட்கப்படுகிறார். எகிப்தினுடைய சிறையிலே வேதம் சொல்லுகிறது, எகிப்து என்கிறதான அந்த அடிமைத்தன வீடாகிய அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். அடிமைத்தன வீடு, எகிப்து தேசமே, இஸ்ரவேல் மக்கள் 30 லட்சம் மக்கள், எகிப்து தேசமே ஒரு அடிமைத்தன வீடு போல அவர்களை வைத்திருந்தார்களாம். இந்த அடிமைத்தன வீட்டில் எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க? 400 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இந்த மக்களை ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டார். அப்போ அநேக ஆண்டுகள் பாவத்தின் சிறையில் இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். அவருக்காக கிரயமாக நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரமாகும்படி கர்த்தர் நம்மை மீட்டு இப்பொழுது அவருக்கு சொந்தமாய், அவருடைய சொத்தாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவருக்கு நாம் சொந்தமாய் இருக்கிறதுனால, அவருக்கு உரிமையாய் நாம் இருக்கிறதுனால, இப்போ அவருடைய அனுமதி இல்லாமல் நம்மை யாரும் தொடவோ இல்லை பறித்து கொண்டு போகவோ முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஆகையினால் என் அனுமதி இல்லாமல் யாரும் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயாவா, ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1-2 வசனம் வாசிங்களேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தும் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை கவனிங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, அவைகளை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதில்லை. அப்ப நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எனக்குரியவர்கள், ஏன்னா உங்களுக்கு ஜீவனை கொடுத்து நான் எனக்கு சொந்தமாக்கி இருக்கிறேன். ஆகையினால் ஒருவனும் உங்களை என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசிங்க. நாம தேவனுடைய கையில் இருக்கிறோம். அவருடைய கரங்களில், உள்ளங்கையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய கையில் இருந்து மரணமானாலும், ஜீவனானாலும், அதிகாரங்களானாலும், வியாதிகளானாலும், விபத்துக்களானாலும் அவருடைய கையிலிருந்து என்னை பறித்து கொள்ள முடியாது. என்றைக்கு அவருடைய கையிலிருந்து நீ விலகி தூரை போகிறாயோ அன்றைக்கு சத்துரு உன்மேல் உரிமை பாராட்டுகிறான். நீ ஆண்டவருடைய கரத்தை விட்டு விலகி நீ ஓடும்போதுதான் சத்துரு உன்மேல உரிமை எடுத்துக்கொள்கிறானே தவிர அவருடைய கையில இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உன்னை என்ன செய்கிறதில்லை, பறித்துக் கொள்வதில்லை. அடுத்த வசனம், அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும். அப்ப நான் சொல்றேன், முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் என் கையில் இருந்துங்கிறார், பிதாவின் கையில் இருந்துங்கிறார். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நானும் பிதாவும். அல்லேலூயா, இது ஒரு பெரிய ஆழமான விஷயம். இதை சரியா புரிந்து கொள்ளலன்னா அவர் இன்னொருவர், இவர் இன்னொருவர் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த உலகத்தின் மீட்பின் திட்டத்திற்காக குமாரன் என்ற ஒருவராக அவர் வெளிப்படுகிறார். இன்னொரு ஸ்தானத்தில் அவர் வெளிப்பட வேண்டியது இருக்கிறது. ஆனால் அங்கே அதை மறைபொருளாக தெளிவாய் சொல்லுகிறார், என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை, என் பிதாவின் கையிலிருந்து அதை ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நான் கிறிஸ்துவின் கையில் இருக்கிறேன் என்றால் நான் பிதாவின் கையிலும் இருக்கிறேன், நான் பிதாவின் கையில் இருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவின் கையிலும் நான் இருக்கிறேன். 2 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர் கையிலிருந்து என்னை ஒருவனும் பிரித்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுவாங்க. சுவாசிக்கிறீங்களா? காலம் நிறைவேறுகிற வரைக்கும், அவர் என்னை தம்முடைய ராஜ்யத்தில் அழைத்து கொள்ளுகிற வரைக்கும் அவர் கையிலிருந்து என்னையோ எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையோ ஒருவனும் பறித்து கொள்வதில்லை. என் கையில கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை ஒருவனும் பறித்து கொள்வதில்லை. அவர் எனக்கு கொடுத்த குடும்பத்தை அவர் எடுத்துக்கொண்டால் ஒழிய ஒருவனும் அதை பறித்து கொள்வதில்லை. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். ஆமென். ஏனென்றால் நான் அவருக்கு சுதந்திரமாய் இருக்கிறேன். அல்லேலூயாவா. 2 சுதந்திரம் என்பதற்கு 2வது அர்த்தம் விடுதலை. ஒன்று, நாம் சுதந்திரம் என்பது அவருக்கு சொத்தாக இல்லைண்டா சம்பத்தாக உரிமையாக நாம் அவருக்கு இருக்கிறோம். நம்மை விலை கொடுத்து வாங்கினதுனால நாம் அவருக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். 2வது சுதந்திரம் என்பது அதற்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, விடுதலை. வெள்ளைக்காரர்கள் கரத்திலிருந்து
இந்தியா சுதந்திரம் அடைகிறதற்கு எத்தனையோ பேர் ஜீவனை கொடுத்தாங்க. அவர்கள் தியாகி என்று எண்ணப்படுகிறார்கள். அவர்கள் மிகுந்த போராட்டங்களை போராடி இந்திய தேசத்திற்கு வெள்ளைக்காரருடைய கரத்திலிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். அப்போ நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்தது போல நாம் ஆண்டவருக்குள் சுதந்திரம் அடைந்திருக்கிறோம், இல்லாவிட்டால் விடுதலை அடைந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தது போல, ஏன்னா நம்ம பல உதாரணங்களுக்கு நம்ம அங்கே தான் போனோம். புதிய ஏற்பாட்டினுடைய சபையும் அதற்கு ஒப்பானது அதுதான். அப்போ அவர்கள் 400 ஆண்டுகள் அவர்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தது போல பிசாசானவன் நம்மை பாவத்திற்கு அடிமையாய் வைத்திருந்தான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்திற்கு நம்மை அடிமையாக வைத்திருந்தான். ஜென்ம சுபாவத்திற்கு நம்மை அடிமைகளாக வைத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவத்தின் அடிமைத்தனம் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை செய்வார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னில் இல்லை. நான் விரும்பினதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும் என்கிறார். நான் விரும்பி நன்மை செய்ய விரும்புகிறேன், நல்லதான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத பாவத்தையே செய்கிறேன். ஆகையினால என்னில் ஒரு பாவ பிரமாணம் உண்டு என்பதை நான் காண்கிறேன் என்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம விரும்பின நன்மை செய்ய முடியலையா? இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் விரும்பி போய் குடிக்கிறாங்களா, விரும்பி பாவம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது அவங்களுக்கு தவறுன்னு தெரியும், செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி போய் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளே ஒரு பாவம் இருந்து அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. பாவம் அவர்களுக்கு எஜமானா இருக்கிறது. பாவம் அவர்களை நடத்துகிற ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து செய்ய அவர்களை தூண்டுகிறது. அதற்கு அவர்கள் அடிமையாகி போனதுனால அதை அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்கும் பலவிதமான பாவங்களுக்கும் அப்படித்தான் அடிமைத்தனத்தில் பட்டு கிடந்தோம். கர்த்தராகி இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் வாங்கி நமக்கு விடுதலையை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயாவா. சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம யாராய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டார், சுதந்திரமாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். இப்ப சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சுதந்திரமாய் தெரிந்து கொண்டேன், இனி நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைகளாகாதிருங்கள். மறுபடியும் பிசாசுடைய கிரியைகளை செய்தோமானால் மறுபடியும் நம்ம போய் என்ன செய்கிறோம், விடுதலை ஆக்கப்பட்ட நாம் மறுபடியும் போய் அடிமையாகிறோம். ஜெயிலிருந்து வெளியே வரும்போது அந்த ஜெயிலர் வெளியில் திறந்து விடுவாங்க பாருங்க. அப்போ அவங்க 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 இங்கேருந்து போகும்போது உடுத்தி இருந்த ட்ரெஸ்ஸு மற்ற காரியங்கள் அங்கே வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க வெளியில் வரும்போது அதை திரும்ப கொடுப்பாங்க. திரும்ப கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இனிமே உள்ளே வருகிற மாதிரி பாவம் தப்பு ஒன்றும் குற்றம் ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி அனுப்புவாங்க பாருங்க. ஆனால் இவன் மறுபடியும் வந்து திருட போகிறான்னு சொன்னால் மறுபடியும் ஒரு மாதத்தில் மறுபடியும் உள்ளே போவான். ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இன்றைக்கு அந்த விடுதலையை கர்த்தர் நமக்கு எங்கே அருளி இருக்கிறார் என்றால் நம்முடைய மனதில் ஆண்டவர் அந்த விடுதலையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியில் அந்த விடுதலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மறுபடி நாம் அந்த பாவம் செய்யாதபடிக்கு நமக்கு ஒரு பலனையும் சத்துவத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். அந்த பாவத்தை அடக்கி ஆளுகிறதற்கு தேவன் நமக்கு அதிகாரத்தையும் அந்த பலனையும் தேவன் நமக்கு தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாசிக்கலாமா ஒரு சில வசனத்தை? யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம், 8ஆம் அதிகாரம் 34, 35, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது இது பாவம் என்று உங்கள் மனசாட்சியை சொல்லும் போது நீங்கள் அதை மீறி மறுபடியும் செய்வீர்களே ஆனால்
அவைகளுக்கு நீங்கள் அடிமைகளாகி விடுகிறீர்கள். அடிமை, அடிமைனா என்ன? ஸ்தோத்திரம். இவர்களாய் சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாதவர்களாக, விடுதலை இல்லாதவர்களாக அதில் சிக்கி போகிறார்கள். அந்த வசனம் பாருங்க, அடிமையானவன் என்றைக்கு வீட்டில் நிலைத்திறான். அடிமையானவன் வீட்டில் நிலைத்திறான். நிறைய அர்த்தங்களுடைய அந்த வார்த்தை சொல்லுது. ஒருவன் ஒரு திருடுகிறதற்கு அடிமை ஆகிவிட்டானால் அவன் வீட்டில் நிலைத்திருக்க மாட்டான். கொஞ்ச நாள் இருப்பான், மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவான். வந்து ஒரு மாசம் இருப்பான், மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவான். ஸ்தோத்திரம். பாவம் செய்கிறவனை பார்த்து வீட்டில் நிலைத்திருக்கிறானா? இல்லை, ஊதாரியாய் அலைகிறான்கிறோம். இளைய குமாரன் வீட்டில் இல்லை. அப்போ அடிமையானவன் வீட்டில் நிலைத்திறான். குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளையா இருந்தா, விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தா, இது அவருடைய வீடு. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என்னை அங்கிருந்து ஒருவனும் அகற்ற முடியாது. அப்போ நான் சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம சுதந்திரமாக விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே நீங்கள் விடுதலை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். கர்த்தர் நம்மை எதற்காக விடுதலை ஆக்கினார்? அடுத்த கேள்வி, ஏன் நம்மை ஆண்டவர் சுதந்திரமாக தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினார்? இந்த இடத்துல நான் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் லிங்கனை குறித்து எத்தனை பேருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்ததான ஆபிரகாம் லிங்கன், கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக அவர் மிகப்பெரிய அளவிற்கு போராடினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுவரைக்கும் அந்த கருப்பின மக்கள், ஆப்பிரிக்க ஜனங்கள், அவர்கள் பல கோடி ஜனங்கள் உலகமெங்கிலும் அடிமைகளாக இருந்தாங்க. மிருகத்திற்கு கூட அவங்க ரொம்ப அன்பு காமிப்பாங்கங்க. வெள்ளக்காரங்க மிருகங்களுக்கெல்லாம் ரொம்ப அன்பு காமிப்பாங்க. ஆனால் உலகத்திலேயே மிகவும் மிருகங்களுக்கும் கீழான ஒரு ஜனம் உண்டானால் அது கருப்பின மக்கள். அவ்வளோ கொடுமையாக நடத்துவாங்களாம். அவர்கள் சந்தையில் விற்கப்படுவாங்க. சந்தையில் அவர்களை ஏலம் போட்டு விற்பாங்க. ஒரு அடிமை சோத்திரம், நீங்கள் அந்த அடிமை வாங்குகிற சந்தைகள் இருக்கும். இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் மேலப்பாளையம் போனீங்கன்னா அங்கே அந்த ஆடு விற்கப்படுகிற ஒரு சந்தை இருக்குது. முக்கூடலில் ஒரு சந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பல இடங்களில் சந்தைகள் இருக்கிறது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆடுகள் விற்கப்படும். அதே போல் அடிமைகளை அங்கே வந்து ஏலம் போட்டு விற்பாங்க. ஒரு அடிமையினுடைய விலை 10 வெள்ளிக்காசு 20 வெள்ளிக்காசு என்று விற்பாங்க பாருங்க. அப்படி வாங்கப்பட்டவர் தான் யோசேப்பு. 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாய் அவனை வாங்குறாங்க. அதே போல் விற்பாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். சில அடிமைகளை அவங்க வந்து அந்த உடம்பெல்லாம் பார்த்து நல்ல திடகாத்திரமாக இருக்கிறானா, புஷ்டியாக இருக்கிறானா, தோட்டத்தில் வேலை செய்வானா என்று பார்த்து அவனை விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்களாம் பாருங்க. விலங்கு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த விலங்கை கொண்டு போய் அவங்க கலட்டி விட்டு அதை அவங்க வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவனுக்கு சில எஜமான்லாம் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க வேலை செய்கிறதுக்கு. சிலதெல்லாம் அவங்க வீடுகளில் மிச்சம் வருகிறதை அந்த அடிமைகளுக்கு கொடுப்பாங்க. அவர்களுக்கு அந்த மாட்டு தொழுவத்திலேயோ இல்லைன்னா அவர்கள் தோட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல தான் தங்கி இருப்பாங்க. போதுமான உடை இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அடிமைகள்லாம். அவ்வளோ கஷ்டப்படுவாங்களாம் பாருங்க. அப்போ அந்த அடிமையின் விடுதலைக்காக அந்த ஆபிரகாம் லிங்கன் போராடினார். 1863 ஆரம்பிக்கிறார். 1863 அந்த போராட்டத்தை ஆரம்பித்து 1865 அந்த அடிமைத்தன ஒழிப்பை சட்டமாக்குகிறார். அடிமைத்தன ஒழிப்பை சட்டமாக்கி அதை தன் தேசத்தில் இங்கே பிரகடனப்படுத்தி யாரும் இந்த கருப்பின மக்களை தன் வீட்டில் அடிமைகளாக வைக்கக்கூடாது, அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரை விடுதலை ஆக்கினார்களாம். அது நிமித்தமாய் 1865 ஏப்ரல் 14 அந்த இன வெறியர்கள் ஆபிரகாம் லிங்கனை சுட்டு கொண்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு வெறியில் இருந்திருப்பாங்க பாருங்க. இதை நீங்க அப்படியே கிறிஸ்துவுக்கு வாங்க. அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை, பாவத்திற்கு அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை, உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள், அன்றைக்கு கருப்பின மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனம்தான், வெள்ளைக்காரர்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் முழு உலகமும் யாருக்கு அடிமையாக இருக்கிறது? பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறது. பாவத்தின் கீழே விற்கப்பட்டோம். பாவத்தை செய்யும்படி அடிமைகளாக வச்சிருக்கிறோம். ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக தான்
கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி இந்த மக்களுடைய பாவத்தின் கிரயமாக, இந்த மக்கள் அதிலிருந்து அடிமைத்திலிருந்து வெளியே வருவதற்கு கிரயமாக, குற்றமற்ற எந்த பாவமும் செய்யாத என்னுடைய இரத்தத்தை இந்த மக்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று இயேசு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினார். சுதந்திரமாய் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இனி நீ அடிமை அல்ல சுதந்திரவாளின்னு சொன்னார். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நாம் சுதந்திரமாகும்படி கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இப்போ இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த அடிமைத்தனத்தின் நாட்களில் இவர் ஒரு நாள் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குறார். ஆபிரகாம் லிங்கன் போய் ஒரு விலை கொடுத்து, ஒரு வாலிப பிள்ளை அவளை விலை கொடுத்து வாங்குறார். விலை கொடுத்து வாங்கி அவர் வெளியிலே கொண்டு வந்து அவளுடைய கைகளில் கால்களில் இருக்கிற விலங்குகளை அதை கழட்டி சொன்னாராம், மகளே, நீ எனக்கு இப்பொழுது சொந்தம், நான் உன்னை விடுதலை வாங்கிட்டேன், நான் உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், இப்போ எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஆனால் இப்போ நான் உன்னை விடுவிக்கிறேன், அந்த அடிமைத்தன விலங்கை உடைத்து நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ இந்த உலகத்தில் நீ எங்கு வேண்டுமானாலும் போ, உன் மனதின்படி நீ யாரை வேண்டுமானால் நீ திருமணம் செய்து கொள், நீ எங்கு வேண்டுமானாலும் போய் நீ சுதந்திரமாய் வாழ் என்று சொன்னபோது அந்த மகள் சொன்னாலாம், ஐயா, உங்களை விட ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் இல்லை, நான் எங்கு போனாலும் என்னை வேறொருவர் யாராக என்னை அடிமைப்படுத்தி கொள்ளலாம், ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்கு அடிமையாக்கி கொள்ளுகிறேன், உம்மை விட்டு நான் வெளியே நான் போக விரும்பவில்லை என்று சொல்லும்போது அவளை ஒரு மகளாக தனக்கு எடுத்துக்கொண்டு அவளை ஒரு மகளை போல வளர்த்தாராம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்து இப்போ நம்ம யாராக தெரிந்து கொண்டிருக்கிறார்? சுதந்திரமாகும்படி தெரிந்து கொண்டார். நம்ம யாராக இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். அடிமைகளாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கி இப்பொழுது நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அப்படி சொன்னால் நீ எதை வேணாலும் சொல்லுங்க, எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் என்று ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இங்கே தான் நீங்கள் வேதத்தை சரியாக கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டார். பாவத்தில் அடிமையாக இருந்த நம்மை விடுதலை ஆக்கி சுதந்திரம் தந்துட்டார். எதற்காக? மறுபடியும் பாவம் செய்வதற்காக அல்ல, மறுபடியும் துன்மார்க்க உளையான சேற்றில் போய் விழுகிறதற்கு அல்ல. இப்போ தேவன் நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். ஆனால் பவுல் சொல்கிறார், இப்போ நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்கு அடிமையாக்கி கொள்ளுங்கள். சில வசனங்களை வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, நான் சொன்ன காரியங்கள் அப்படியே நீங்கள் மனதில் யோசிச்சு பாருங்க, அப்படியே வரும். இப்போ நீங்கள் எங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? பாவத்திலிருந்து. எதன் மூலமாக? விலையேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். அல்லேலூயாவா. இப்போ நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? அவர் நம்மை அடிமையாக்கி கொண்டாரா, இல்லை நாம் நம்மை அடிமையாக்கி கொண்டோமா? நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, தேவன் நம்மை அடிமை ஆக்கவில்லை. அல்லேலூயாவா. இப்போ நான் வருகிற காலத்தில் சொல்லுகிறேன், தேவன் நம்மை அடிமையாக்கி கொள்ளவில்லை. அடிமையாக்கி கொள்வதற்காக நமக்கு அவர் விலை கொடுத்து வாங்கவில்லை. மகனாக, மகளாக, அல்லேலூயாவா, இன்னும் அதைவிட என்னென்றேக்கும் தம்மோடு கூட இருக்கிற மணவாட்டியாக தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அடிமையாக இருப்பதற்கு அல்ல. ஆனால் நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே, என்னை நீர் விலை கொடுத்து வாங்கிறதுனால என்னை நான் உமக்கு அடிமையாக்கி கொள்ளுகிறேன், என்னை நான் உமக்கு அடிமையாக்கி கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். என் வாழ்நாள் முழுவதும் உம்மையே நான் சேவிக்கிறதற்கு, உம்மை நான் ஆராதிப்பதற்கு, உமக்கு ஊழியம் செய்வதற்கு, வாழ்நாளெல்லாம் உம்மை பின்பற்றுவதற்கு, உமக்கு நீர் சொல்வதையெல்லாம் கேட்டு நான் நடப்பதற்கு என்னை நான் உமக்கு அடிமையாக என்னை நானே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறார்கள். அவர்கள் பார்த்து பார்த்து என் தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கினார். அந்த அன்பு, இது அன்பினால் வாழ்கிற வாழ்க்கை, அதிகாரத்தால் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு எஜமானுக்கு கீழே நாம் அடிமைகளாக வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று எஜமானுக்கு கீழே அதிகாரத்தில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அன்பினால் வாழ்கிற வாழ்க்கை. எப்படி ஆபிரகாம் லிங்கனுக்கு அந்த மகள்
ஐயா, நீர் என்னை விலை கொடுத்து வாங்கினீர், இப்பொழுது எனக்கு விடுதலை தந்திருக்கிறீர், நான் உலகத்தில் வேறு எங்கும் போக விரும்பவில்லை, என் வாழ்நாளெல்லாம் உமக்கு நான் சேவை செய்வேன் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய அன்புக்கு கீழே நம்ம எல்லாரும் சேவை செய்கிறோம். அல்லேலூயாவா. இதை விளங்கி கொண்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உன்னதமாக இருக்கும். இதை விளங்கி கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை மேன்மை உள்ளதாக இருக்கும். இன்னைக்கு அநேகரை புரிந்து கொள்ளாததுனால அவர்கள் ஏதோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக, அதற்காக தான் தேவனை தெரிந்து கொண்டது போல வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துவிட்டு நான் பாடலை பாடி ஒரு பிரசங்கம் முடிந்தவுடனே ஒரு காணிக்கை செலுத்தின உடனே என் கடமை முடிந்து விட்டது என்று மறுபடி போய் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கைக்காக அல்ல, நாம் அன்பினால் நம்மை அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கைக்காக நம்ம தேவனுக்கென்று சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வேகமாய் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது நீங்க யாரா இருக்கிறீங்க? இப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகையினால் இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். விளங்குதா? உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். கண்களானது எப்பொழுதும் பாவத்தின் பார்வையிலே இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் பாவத்தின் பார்வைகளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்கள், இது ஒரு அவயவம், இதை நீதியின் ஆயுதங்களாக அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய இப்படி ஒவ்வொரு அவயவங்களும் நீதியின் அவயவங்களாக, நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நாம் நம்மையே யாரா மாற்றிக்கொள்ளணும்? கிறிஸ்துவுக்கு அடிமையாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்ம என்ன செய்யல? அடிமையாக்கல, நமக்கு சுதந்திரம் தந்தார். அடிமையாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே விடுவித்து இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ, ஆண்டவரே, நான் முன்பு பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன், இப்பொழுது நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தோம். ஆனால் ஸ்தோத்திரம், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ நீங்க பவுல் சொல்றார் பாருங்க, 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:12, 10:23 கவனிங்க. 1 கொரிந்தியர் 6:12, 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எப்படி வந்துச்சு? சுதந்திரம். விடுதலை ஆக்கி நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கர்த்தர் அலோவ் பண்ணிட்டேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்போ நீ எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா இப்போ நீ விடுதலை ஆக்கப்பட்டுட்ட. ஒரு காலத்தில் சாத்தானுக்கு, பிசாசுக்கு, உலகத்துக்கு அடிமையாக இருந்த, இப்போ கர்த்தர் விடுதலை தந்துட்டார். இப்போ நீ எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் அங்கே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சினிமாவை அனுபவிக்க, நாடகத்தை அனுபவிக்க, மதுபானத்தை அனுபவிக்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஏன் நமக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லையா? இந்தியாவில் குடியிருக்கிற மற்றவர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது போல நமக்கும் அதிகாரம் இருக்கிறது. நான் சொல்றேன், மதுபானத்தை குடிப்பதற்கு அதிகாரம் இருக்குதா? நமக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? நீங்க மட்டும் குடிக்கக்கூடாதுன்னு ஏதாவது அரசாங்கம் சொல்லுதா? நீ கிறிஸ்தவர்கள் குடிக்கக்கூடாது அப்படி இருக்கா? இல்லை. நீங்க எல்லாத்தையும் குடிக்கலாம். நீங்கள் பாத்திர சினிமாவுக்கு போகக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கா? இல்லை. நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். தகாத காரியம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனால் அங்கே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. இனி நான் அவைகளுக்கு அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு காலத்தில் நான் அதற்கு அடிமையா இருந்தேன். ஆனால் இன்று என்னை அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிவிட்டார். ஆகையினால் இனி இப்பொழுது நான் சினிமாவுக்கோ சினிமா நடிகர்களுக்கோ நான் அடிமைப்பட மாட்டேன். இனி நான் பாவத்திற்கு அடிமைப்பட மாட்டேன், மதுபானத்திற்கு அடிமைப்பட மாட்டேன், பாவ இச்சைகளுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. 10:23 சொல்றார், 10:23 சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயாவா. தேவனுடைய பிள்ளையே, பாவத்தில் இருந்து விலைக்கரைமாய் வாங்கப்பட்டவர்களே, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? இப்பொழுது தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறீங்க, தேவனுடைய சொத்தாக இருக்கிறீங்க, மறுபடி பிறந்தவர்களாக இருக்கிறீங்க, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் உளையான சேற்றில் மூழ்கி கிடந்த நம்மை ஆண்டவர் இரத்தத்தாலே விடுதலையாக்கி, இரத்தத்தினாலே நம்மை கழுவி, நமக்கு இன்றைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்து ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையினாலே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஆமென். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், எனக்கு இது தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்குது? எல்லாரை போல சோத்திரம் அரை குறையான உடைகளை உடுத்திக் கொள்வதற்கு எனக்கும் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அது எனக்கு தகுதியாய் இராது. எப்படி வேணாலும் உடுக்கலாம், எதை வேணாலும் உடுக்கலாம், எனக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. நீங்க சில நேரங்கள் நீங்க பார்த்துக்கிறேன், எப்படி வேணாலும் மக்கள் வாழ்றாங்க பார்த்துருக்கிறீங்களா? அதிகாரம் இருக்கு, ஆனா எனக்கு அது தகுதியாய் இராது. நான் எப்படி வேணாலும் முடி வெட்டி கொள்ளலாம், நான் வெட்டலாம் தானே, நான் எப்படி வேணாலும் வெட்டலாம். இங்க 2 கோடு, இங்க 2 ரோடு, எல்லாம் வந்து நான் எப்படி வேணாலும் போடலாம். ஆனா எனக்கு அது தகுதியாய் இந்த வெளிச்சம் உண்டானால் மட்டும்தான் அவர்களுக்கு மாற்றம் வருமே தவிர, இல்லாவிட்டால் நம்ம சொன்ன பிள்ளைகளுக்கு என்ன வரும்? கோபம் வரும். மண்டையை பார்த்தீங்கன்னா சோத்திரம் மேல ஒரு கீரி பிள்ளை படுத்து கிடந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்போ ஒரு ஆண்டோடைய பிள்ளை செய்யலாமா அப்படின்னு சொன்னா அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வர மாட்டான். அதைத்தான் அவன் செய்வான், அவனுடைய கோபத்தை அதில் தான் காமிப்பான். பெற்றோர்கள் நன்மையை சொன்னால் உடனே அவன் அதைத்தான் அதுக்கு எதிர்முறையை காமிக்கும். பிள்ளைகள் எமன் இதெல்லாம் செய்யமான்னு சொன்னால் உடனே அவங்க வேறு விதமாக அந்த எதிர்ப்பை காண்பிப்பார்கள். ஆனால் இந்த வெளிச்சம் அவர்களுக்கு வந்தால் மட்டும்தான், நான் தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்திலிருந்து கர்த்தரை பிரித்தெடுத்து இருக்கிறார், உலகத்திற்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது, அவைகளை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எனக்கு தகுதியாக இராது என்ற வெளிச்சம் அவனுக்கு வந்தால் மட்டும்தான் அது சரியா வருமே, அவன் புரிந்து கொள்வானே தவிர வேறு நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அதை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. இது அனுபவிக்கிற வயது. அவன் கேட்டீங்களா? அப்படிதான் சொல்லுங்க. இதெல்லாம் அனுபவிக்கிற வயசு. உண்மைதான் என் அன்பு மகனே மகளே, இது உண்மைதான். ஆனா அது உனக்கு அல்ல, அது உனக்கு அல்ல, அது உலகத்திற்கு. நீ உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறாய், அது உனக்கு அல்ல. அது நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனா எனக்கு அது தகுதியாய், நான் தேவனோடு உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்த எனக்கு அது தகுதியாயிராது. எல்லாருக்கும் இஷ்டம் போல மொபைல்ல பார்க்கலாம், ஆனா நான் பார்க்கிறதற்கு எனக்கு அது தகுதியாயிராது. ஏனென்றால் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் இப்பொழுது அவருக்கு நான் சொந்தமா இருக்கிறேன், அவருக்குள்ள நான் சுதந்திரமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆப்பிரிக்கா மக்கள் மிகவும் அதிகமாக கொண்டாடுகிற ஒரு மனிதன் யார் தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன். ஆமென். அவரை குறித்து என்ன சொல்றாங்களா? எங்கள் இருண்ட வாழ்க்கையை வெளிச்சத்தில் கொண்டு வந்த விடிவெள்ளி என்று ஆபிரகாம் லிங்கனை சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் பிறந்தபோது கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் அவரை தொழுது கொள்ளும்படி வந்தார்களா? நான் சொல்கிறேன், இயேசு இந்த உலகத்தில் அவர் பிறந்தது ஆபிரகாம் லிங்கன் அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு மாத்திரம் விடிவெள்ளியாக இருந்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசுவோ முழு உலகத்திற்கும் பிறக்கிற சந்ததிக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்தவர், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடிவெள்ளியாக இருக்கிறவர். அவர் உலகம் இருக்கிற வரைக்கும் அவரே விடிவெள்ளி நட்சத்திரமாக அவர் இருக்கிறார். வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 78-79, எண்ணாகமம் 24-17, வெளிப்படுத்தல் 22-16 வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவ் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இருளில் இருந்த நமக்கு வெளிச்சம் தருவதற்காக உன்னதத்திலிருந்து தோன்றிய அந்த வெளிச்சம், அந்த விடிவெள்ளி நட்சத்திரம், வாசிக்கலாம்,
இன்னும் எண்ணாகமம் 24:17, எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமென். இதை தாங்க சொல்ற, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து, யூத சந்ததியிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அவரே உலகத்திற்கு விடிவெள்ளியாய். இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் அப்படியே சொல்லும் பாருங்க. 22:16, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஆமென். அவர் யாரா இருக்கிறாரா சொல்லுங்க? பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். அப்ப நான் சொல்றேன், பாவ இருளில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் எல்லாருக்கும் யார் விடிவெளியா இருக்கிறார்? நம்மை வெளிச்சத்தை கொடுத்த அந்த தெய்வமே விடிவெளியா இருக்கிறார். இங்கே பவுல் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாக இருக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். சோத்திரம். ஆகையினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை நாமே அடிமைகளாக்கி கொள்ளுவோம். நாம் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், அவருடைய சொத்தாக இருக்கிறோம், நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அவருக்கு நம்மை அடிமையாக்கி கொள்ளுவோம். அது எதன் அடிப்படையில்? அதிகாரத்தின் அடிப்படையில் அல்ல. அவர் என்னை விலை கொடுத்து வாங்கிவிட்டார் என்பதனால் அல்ல. அவர் விலை கொடுத்து வாங்கினவர் விலங்கை உடைத்து நம்மை சுதந்திரமாய் விட்டுவிட்டார். ஆனால் நாம் சொல்லுகிறோம், உம்மை அல்லாமல் எனக்கு வேற பாதுகாப்பு இல்லை, உமக்கு வெளியே எனக்கு மறுபடியும் எனக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கும் பாவங்கள் நிறைந்த உலகம், உம்மை விட்டு நான் வேறு எங்கேயும் நான் போக விரும்பவில்லை, என்னை நான் உமக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்ம என்ன செய்ய, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்திற்கு முன்னே. ஆமென். எழுதி இருக்கலாமா? ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசினது, தேவனுடைய வார்த்தை நான் புரிந்து கொண்டேன், ஆண்டோடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். நான் அடிமையாக இருந்த என்னை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார். என் தேவன் மேலே நான் அவ்வளவாக அன்பு கூறுவேன். இந்த உலகம் உள்ள வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தேவனுடைய அன்புக்கு நான் என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் உண்மையாய் அல்லேலூயா அல்லேலூயா ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆண்டவருக்கு அடிமையாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்து பாவத்திற்கு அடிமையாயிருந்த என்னை, பிசாசுக்கு விற்கப்பட்டிருந்த என்னை, என் தேவன் என் மேல் அன்பு வைத்தபடினாலே கடைசி சொட்டு இரத்தத்தை எனக்காய் தந்து அவருடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கினார். சாத்தானுடைய கையில அடிமையாய் விற்கப்பட்ட என்னை என் தேவன் என் விலை கொடுத்து வாங்கினார். என்னை அவர் விடுதலை ஆக்கினார், சுதந்திரமாக்கினார். நான் அவருக்குள் சுதந்திரமாய் இருக்கிறேன். இப்பொழுது நான் அவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அவருக்காய் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன். தேவ பிள்ளையே, அநேக தேவனுடைய மக்கள் இப்படி தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு தன்னை அர்ப்பணிக்கிறதுனாலே தான் தங்களிலே ஒரு பெரிய பிரதிஷ்டையோடு டெடிகேஷன் பண்ணி வாழ்கிறார்கள். என் ஆண்டவருடைய அன்புக்கு நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்தின் ஆசா பாசங்கள் எனக்கு வேண்டாம், வீண் அலங்காரம் வேண்டாம் என்று தங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து என் வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரதிஷ்டையோடு கூட நான் வாழுவேன் என்று தன்னை அர்ப்பணித்து விடுகிறார்கள். இனி நான் உலகத்திற்கு அடிமை அல்ல, நான் என் ஆண்டவருக்கே நான் அடிமையாக இருக்கிறேன், என் கர்த்தருக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அநேக ஆண்களும் பெண்களும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள். தேவ பிள்ளையே, உன்னை நீயே அர்ப்பணித்துக் கொள். ஸ்தோத்திரம். என் அவயவங்களை நான் நீதிக்கு அடிமையாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் அவயவங்களிலே கிறிஸ்துவின் அடையாளம் தெரியுமே அல்லாமல் என் அவயவங்களிலே உலகத்தின் அடையாளம் தெரியக்கூடாது. என்னுடைய தலை முடி வெட்டப்படும் போது உலகத்தின் அடையாளம் தெரிய வேண்டாம், கிறிஸ்துவின் அடையாளம்
தெரிவதாக. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் மாம்சத்திலே நான் தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் பாவத்தை இச்சைகளை விருப்பத்தோடு செய்து வந்த என்னை நான் கர்த்தருக்கு அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, நான் இன்று முதல் உமக்கு அடிமையாக இருக்கிறேன். பாவத்தை செய்த ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்த இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்கு நீதியை நடப்பிக்கும்படி, பரிசுத்தத்தை வாழும்படி, அன்பாகவே நான் வாழும்படி என்னை அன்புள்ள தேவனுக்கு என்னை நான் அடிமையாக்கி கொள்ளுகிறேன். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்று நடத்துவீராக ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடியானது தொடர்ந்து ஆசீர்வாதமாய் நடக்கும்படி தேவன் எங்களை ஆசீர்வதியும். செலுத்தப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும், தேவைகள் எல்லாம் சந்தியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை கொடுத்த பிள்ளைகளை நூறத்தனையாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. மகிமையும் கனமும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மரைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.